ஐம் சாரி. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் தவறு பண்ணல. நான் டைவர்ஸ் பண்ணது தான் நான் செஞ்ச தவறு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் என் வாழ்க்கையே இப்படி திசை மாறி போயிருக்கு. இருந்தாலும் அதிலெல்லாம் இருந்து மீண்டு வந்திருக்கேன். என்னை மன்னிச்சுக்குங்கன்னு நான் கேட்கணுன்றது நான் கல்யாணம் பண்ண அந்த ஃபேமிலிகிட்ட தான். முக்கியமாக பனிமாதா, என்னை மன்னிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என் வாழ்க்கை இப்போ எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிட்டேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் என் வாழ்க்கை எப்படி போகும்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் நீங்கள் நினச்சா நிச்சயமாக நான் நல்லா வாழ முடியும். நான் யாருக்கும் கெடுதல் பண்ணணும்னு நினச்சதே இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு நான் விலகி வந்தது, மேரேஜ் லைஃப்பை விட்டு விலகி வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. பல சூழ்ச்சிகள்லாம் பண்ணாங்க. அந்த உண்மைகள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சா என்னை சந்தித்து பேச முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அங்கே இருக்க மக்கள்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மேலே தவறு இருக்கிறதா நினச்சிங்கன்னா, இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன். அதுவே பெரிய தண்டனையாக எனக்கு ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃபேமிலிகிட்ட நான் இன்னொரு முறை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 8428438525. இன்னொரு நம்பரும் சொல்கிறேன், 6383973324. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டேன். தண்டனை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஆனாலும் நிறைய கஷ்டப்பட்டேன். உங்கள் ஃபேமிலிகிட்ட கேட்கணும், இன்னும் என் மேலே கோபத்தில் தான் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் நல்லா இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இருந்தாலும் விட்டு விலகி வந்தது தவறு அப்படின்னு நினச்சி நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா போதும். ரொம்ப தண்டனை அனுபவிச்சிட்டேன். தனிமையாக நான் ஒரு அனாதை போல் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில மனிதர்கள் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பனிமாதா, என்னை மன்னிச்சிட்ட அப்படின்னா சந்தோஷப்படுவேன். நான் ஒன்றும் சேர்ந்து வாழணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். இது பனிமாதா உனக்கு தான். திரும்ப சேர்ந்து வாழணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன், பேசி பார்த்தேன். அதுக்கு யாரும் ஒரு பேச்சை எடுக்கலை. இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு ஒதுங்கிக்கிட்டாங்க. திரும்பி சேர்ந்து வாழணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணியும் அது சந்தித்து கூட பேச முடியலை. முடிஞ்சால் என் நம்பருக்கு கால் பண்ணு. இல்லை அவங்க ஃபேமிலி, அத்தை, மாமா யாராவது கால் பண்ணுங்கள். பேசணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் என்னை மன்னிச்சிட்டதா கூட சொல்லுங்கள். நீங்கள் பேசலாம், யார் வேணாலும் என்கிட்ட பேசலாம். நீங்கள் இன்னும் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நாங்கள் மன்னிச்சிட்டோம், நீ நல்லா வாழு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையே போதும். சேர்ந்து வாழணும்னு நான் எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. யாரையும் சந்தித்து பேசக்கூட முடியல. வீட்டுக்கு கூட வந்து ஒரு முறை பேசிட்டு வந்தேன். ஆனாலும் உனக்கு செஞ்சது கெடுதல் தான் அப்படின்னு தான் எல்லாம் சொல்ல வருவாங்க. ஏன்னா நீ நினச்சா என்னை மன்னிச்சிட்டுங்க அப்படின்னா நான் நல்லா இருப்பேன். எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்னும் படிக்கணும்னு நினச்சது தான் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு. இப்போ படிப்பே பயன்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் படித்தோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறேன். என் மேலே ஏதும் கோபம் இருந்தால் மன்னிச்சிருங்க. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது. முடிஞ்சால் என்கிட்ட பேசுங்க. நான் நேர்லேயே கூட சந்தித்து பேசலான்னு நினச்சேன். அதுக்கான வாய்ப்புகள் அமையலை.
முடிஞ்சால் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள்.